அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, அருமையான சப்போர்ட்டுங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் 2025 எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த 2025 இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம், 6வது மாதம். ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும். இப்போ வைகாசி அப்படிங்கும்போது 18ஆம் தேதிங்க, ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா? ஆணி 16ஆம் தேதி வரையும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 30ஆம் தேதி முடியும் பொழுது திங்கட்கிழமை பஞ்சமி தேதியில் முடியுதுங்க. இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் 2 விதமாக பிரவேசிக்கிறார். ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில், அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன். கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம், ஒரு 60% தான். ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்கிளாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க. 9ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாக, முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள். எந்த கோயிலில் இருந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம், ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை நம்ம வழிபாடு எடுக்கிறோம். அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு, கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும். இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட. நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும். திங்கட்கிழமை, அதுவும் திங்கட்கிழமை 9ஆம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள். புனித நீராடலாம் அன்னைக்கு. ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிக்கோங்க. சகல தோஷமும் நீங்கும், தொழில் விருத்தியாகும், ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். செவ்வரளி மாலை, அதே போல் பஞ்சாமிரதம், நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க. நல்லா உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க. அடுத்த நாளே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, மிக சிறப்பான நன்னாள். அம்பாளுக்கு துர்க்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும், அதாவது இதில் என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும். சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க. அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறக்கு தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது. அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க, நெட்டில் டவுன்லோட் படிங்க, இல்லாட்டி வீட்டில் புத்தகம் இருந்தால் வாங்கி படிங்க, இல்லாட்டி நீங்கள் புக் ஸ்டாலில் போய்ட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு படித்து பாருங்கள். அது பெண்கள் அவசியம் மாங்கல்ய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது, சுமங்கலி வழிபாடு, அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த திருமாங்கல்ய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க. திருமணம் ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம். ஆணி 17ஆம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது. அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை குலதெய்வத்தை நினச்சி அஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம், ஆங்கில மாதம் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிறப்பான மாதம். எதையும் யோசித்து சரியான முடிவை எடுக்கக்கூடியவங்க. சில பேர் மகர ராசி ஆலோசனை நல்லா கேட்பாங்க, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு. தன்னிச்சையாக முடிவு எடுக்கவே மாட்டாங்க. நல்ல விஷயத்துக்கு அவங்க ஆலோசனை செய்யக்கூடிய குணம் உண்டு எப்பயுமே. கால சக்கரத்துக்கு 10ஆம் பாவகம், கிட்டத்தட்ட சந்திரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படி பார்க்கும் பொழுது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், எந்த ஒரு விஷயத்திலையும் சட்டுன்னு முடிவெடுக்கிறதுக்கு தயக்கம் இருக்கும். ஆனால் ஆலோசனை பண்ணிக்கிட்டு எடுப்பீங்க.
காரிய சித்தி கைகூடும். நல்ல அனுகூலமான மாதம். வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் இந்த மாதம் வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த மே மாதம் நிறைய கோயில்களில் வந்து அக்னி சட்டி எடுக்கிறது, பூ மிதிக்கிறது, இது மாதிரி மாரியம்மன் பண்டிகை, கோயில் பண்டிகை நிறைய வந்துக்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வழிபாடு எடுத்தவங்க மகர ராசியாக தான் இருப்பீங்க. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு ஜாதகம் பார்க்க வராங்க வாடிக்கையாளர் சொல்கிறத வச்சே நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள், பெரியவங்ககிட்ட நல்ல மரியாதையோடு நடந்துக்குங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஃபுட்டு கவனமாக எடுத்துக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்டுக்கணும். நமக்கு என்ன உடம்புக்கு ஒத்து வருமோ அதை தான் எடுத்துக்கணும். இப்போ 60 வயசுக்கு மேலேயே இந்தந்த சாப்பாடுன்னு வெரைட்டியெல்லாம் என்னென்னு எடுத்து ஒரு மெனு கார்டு மாதிரி வச்சுக்கணும். அது போல் தான் நம்ம சாப்பிடணும். 80 வயசில் என்னது, கொஞ்சம் லிக்விடாக ஒரு அரைச்சி கொஞ்சம் இதாக பக்குவமாக சாப்பிடக்கூடிய அமைப்பு. எப்பயுமே சாப்பாட்டை பிரித்தே சாப்பிட்டுக்கிட்டோம்னா நமக்கு எந்த உபாதைகளும் இல்லை. அப்போ வயதோட்டம் பொறுத்து தான் பலாபலன்னு இருக்கும். இப்போ என்ன கல்லூரி என்ன காலேஜில் போடணும்னு தடுமாற்றம் இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கரெக்டாக இது எடுக்கணுங்கிற ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதங்க. எடுத்த காரியம் ஜெயமாகும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் 2வது திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் நல்ல செய்தி கொண்டு நிறைய வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடியது. உங்கள் பிள்ளைங்கள்லாம் வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் இந்த மாதம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. திருமணம் கூட நீங்கள் நடத்தி வைக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியை கண்டு ஆகா இப்படிலாம் நடந்திருக்குன்னு நினைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு அதிசயம் ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்குது மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் முயற்சியை போடுங்க. 3ஆம் இடத்துல சனி பகவானுங்கிறனால சின்ன சின்ன விஷயங்கள் அலைச்சல்களை கொடுத்தாலும் அதிவீதியமான அற்புதமான வருமானத்தை கொடுத்துரும். ஜூன் மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம். எதையும் துணிஞ்சு நீங்கள் முடிவெடுக்கலாம். டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, வக்கீல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் பணிவோடு நடந்துட்டுக்குங்க. பதவி உயர்வு உண்டு. மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, அந்தஸ்து, அரசியல் அந்தஸ்து, இதெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு செஞ்ச அத்தனையும் பிரார்த்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. எடுத்த காரியம் சித்தியாகும். விசேஷமான அமைப்புகள்லாம் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மருத்துவ செலவு செஞ்சு ஒரு டெஸ்ட் பேபி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்க, அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து டெஸ்ட் பேபி கிடைக்கக்கூடிய அமைப்பு. மருத்துவ செலவும் குறையுங்க. நிறைய மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க போன மாதம். இந்த மாதம் செலவு குறையும். 10,000 செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க வயிற்று வலி அல்லது வந்து ஏதாவது ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு கால் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. உபாதைகள்னுபாங்க. அப்போ அந்த விரய செலவெல்லாம் இனிமேல் இருக்காது. சுப விரயங்கள் நடக்கலாம். ஆனால் உடம்பு சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களை இனிமேல் விரயம் கிடையாது. அமோகமான மாதமாக இந்த ஜூன் மாதம் மகர ராசி நேயர்களுக்கு இருக்குது. வியாபாரம் நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும். அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மிக அற்புதமான மாதமாக மகரத்துக்கு இருக்குது. இருந்தாலும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கும்போது இந்த வக்கர காளியம்மன் இருக்கும் அல்லது தில்லை காளியம்மன் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா கேதுவுடைய அமைப்பை வச்சு சொல்கிறோம். ராகு கேதுல விஷயத்தை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இந்த காளியம்மன் வக்கர காளியம்மன் அப்படின்னு பாருங்கள். உங்கள் ஊரில் எங்கே இருக்கோ அங்கே ஒரு புடவை வாங்கி சாத்துங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஒரு தேங்காய் பழம் ஒரு புடவை வாங்கி சாத்தி வழிபாடு எடுங்க. 100 ரூபாய்க்கு எடுக்கலாம், 500 ரூபாய்க்கு எடுக்கலாம். இல்லைங்க நான் பட்டு சேரியே வாங்கி சாத்துறதுனாலும் சாத்துங்க, உங்கள் இஷ்டம். அப்படி மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பொன்னான காலகட்டமாக இருக்குது. சிவபுராணம் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. அற்புதமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம். அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.